காலையில இருந்து வாந்தியா வருது. என்னன்னு தெரியலையே. என்ன சாப்பிட்டேன்? இன்னும் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. அப்ப இன்னும் எதுக்கு எனக்கு வாந்தி வந்துட்டு இருக்கு? என்ன தெரியலையே. அம்மா, வாங்க. காலை வாந்தி வந்துட்டு இருக்கு. மஞ்சள் கலர்ல வருது. ஏன் மஞ்சள் கலர்ல வருது? ஏய் குட்டி தம்பி, என்னது இது? ஐயோ, இவ்ளோ வாந்தி எடுத்து உனக்கு. ஏலா, உனக்கு என்னடா ஆச்சு? காலையில இவ்ளோ வாந்தி எடுத்துட்டு இருக்க மஞ்சள் கலர்ல. சரி நாத்தம். பேக்கா, காலையில இருந்து வாந்தி வந்துட்டே இருக்கு சுபேக்கா. என்னன்னு தெரியல சுபேக்கா. பயப்படாத, நான் போயிட்டு பெரியம்மா கூப்பிடுறேன். இவ்ளோ வாந்தி எடுத்து கிடக்கு. கடவுளே, என்னாச்சு இவனுக்கு? ஆத்தாடி. பெரியம்மா, பெரியம்மா. என்ன சுபி? என்ன சீக்கிரம் இங்க ஓடியாங்க. ஜோபா கீழ அவ்ளோ வாந்தி எடுத்து வச்சிட்டான் குட்டி தம்பி. என்ன தெரியல. குட்டி என்ன சொல்ற? அம்மா பெரியம்மா வேகமா ஓடியாங்க. கடவுளே, பிள்ளைக்கு என்னாச்சு? அடச்சி நாத்தம். இல்ல, எதுக்கு இப்படி நடு வீட்டுக்குள்ள வாந்தி எடுத்துட்டு இருக்க? அறிவு இருக்காது உனக்கு? நைட்டு நல்லா அந்த தந்தூரி சிக்கன் நல்ல போட்டியில நல்ல தின்னில எல்லாம் திங்காதடா வயிற்று கலக்க போகுதுன்னு சொன்னேன். கேட்டியா? நல்ல தின்னுட்டு இப்ப வாந்தி எடுக்க. சை, மரியாதை வாந்தி எடுக்கிறதா இருந்தா வெளியில போய் எடு. இப்படி வீட்டை நாசம் பண்ணி வச்சிருக்க. மனசு எப்படி எல்லாம் இருக்கதா இல்லையா? நாத்த அடிக்காது. ஒழுங்கா இங்க இருந்து போ. ஆமா சொல்லிட்டேன். அப்புறம் என்ன பண்ணுவேன் தெரியாது. மா சுபேக்கா. ஆளை பாரு, கண்டதை கடையை தின்னுட்டு இப்படி வாந்தி எடுத்து கிடக்கான். ஏதோ ஆயிட்டு நிக்கவே கூடாது. நாத்த தாங்க முடியல. ஆளை பாரு ஆளை. ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு போ. டேய், உனக்கு என்னடாச்சு? ஐயே, பிள்ளைக்கு காய்ச்சல் அடிக்கி. ஐயோ, என்னன்னு தெரியல. ஜெஸ்டி, சீக்கிரம் பெரியப்பா கூப்பிடுமா. தம்பிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோம். சரிங்க பெரியம்மா. ஆடு ஓடு, சீக்கிரம் பெரியப்பா கூட்டிட்டு வா. என்ன ஆச்சுன்னு தெரியல. டேய் குட்டி தம்பி, உனக்கு என்னடாச்சு? இப்படி வந்துட்டு கிடக்கற? தெரியலையே பெரியம்மா. ஏதோ சாப்பிட்டது சேரல பெரியம்மா, அதான் அப்படி வாந்தி இருக்கு. ஏதோ செமிக்காம இருந்திருக்கு பெரியம்மா. சரிம்மா நாகல. ஆமா குபி, அப்படிதான் நினைக்கிறேன். பெரியம்மா, டக்குன்னு பெரியப்பா கூட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போ. சீ நாருது, இந்த பையன் எப்படி என்ன நடு வீட்டுல எடுக்கான்? கடவுளே. ஜெயஸ்ரீ சின்ன குழந்தை, அவன் என்ன செய்வான்? அப்புறம் எங்க வாந்தி வந்தாலும் எடுக்கத்தான் செய்வான். அவனுக்கு வெளியில ஓடி எடுக்காமலே வந்துரும்ல. அவனுக்கு தெரியுமா? இப்படி சொல்லாத. அவன் பாரு எவ்வளவு கஷ்டப்படுதா நீ சொல்றத நினைச்சின்னு. பெரியம்மா, நாருது இல்ல பெரியம்மா. அப்புறம் எப்படி வீட்டுக்குள்ள இருக்குது? அதுக்காக தான் பெரியம்மா நான் சொன்னேன். நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் டபக்குன்னு வாந்தி வந்தா எடுக்க தான் தோணும். எப்போ வெளியில போய் எடுக்க முடியும் சொல்லு? அது வரைக்கும் நம்ம வாயை அடைச்சி வச்சுட்டு இருந்தா மூக்கில் ஏறி போய் சேர வேண்டியதான். இப்படிலாம் இருக்கக்கூடாது. நீயா இருந்தாலும் வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள எங்க வந்தாலும் எடுத்து விட்டுரு. என்ன? நானா இவனை மாதிரிலாம் பண்டிப்பை மாதிரி இருக்க மாட்டேன். அழகா வெளியில போய் எடுத்து விட்டுருவேன். அதெல்லாம் எனக்கு வரவும் செய்யாது. இவன் தான் நல்லா சாப்பிட்டான். நூடுல்ஸ் ரைஸ் அது இது நல்லா சாப்பிட்டான். அதனாலதான் ஏதோ சேர மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். பத்தியா போய் சொல்லுதியான். ஏன்டி அவன் இருக்க நிலைமையில அவனை ஏதாவது சொல்லிட்டு இருக்க? குட்டி தம்பி, அக்கா சொன்னா சொல்லிட்டு போறாம்மா. உனக்கு ஒன்றும் செய்யாது. நான் அப்பா கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போவேன்னு. சுபி, டக்குன்னு பெரியப்பா கூட்டிடுவாமா. பெரியப்பா வரா பெரியம்மா. இந்த அப்பா வரவலாம்டா, கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோ. இது என்னடா விடாம வந்து எடுத்துட்டே இருக்க? ஐயோ, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. குட்டி தம்பி, கொஞ்ச நேரம்டா. இந்த பெரியப்பா வந்தானே ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போவாவ. மா, பெரியப்பா வரவ குளிச்சிட்டு இருந்தாவல, அந்த வந்துட்டே சுபின்றாவ. அந்த மனசை முதவே பசிக்குதுன்னாரு. நாமளாச்சும் நேற்று போயிட்டு நல்லா தின்னுட்டு வந்தோம் ஹோட்டலில். அவங்க பெரியப்பா சரியாகவே சாப்பிடல. அவர் பசிக்குதுன்னாரு, குளிக்க போனாரு. இப்போ ஆஸ்பத்திரினா திட்டுறாரு என்னமோ தெரியலையே. ஊசி போட்டாதான் சரியாகும். சரியா? இப்படிலாம் சொல்லக்கூடாது. போடுவாக்க வைப்பாங்கன்னு. அப்புறம் எப்படி சரியாகும்? கூட்டிட்டு போயிட்டு போட்டா தானே சரியாகும். வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது. சுபி, சீக்கிரம் வர சொல்லுமா பெரியப்பா. பெரியம்மா, சும்மா சும்மா கூப்பிட்டா போய் திட்டுவாங்க பெரியம்மா. பெரியப்பா வாரேன்னு சொல்லியிருக்காங்க, வந்துருவாங்க பெரியம்மா. எப்படி வாராரு அந்த மனுஷன்? வாரன்னு சொன்னா பெரியம்மா. இந்த வந்துருவாங்க. ஷோ, ஐயோ, விவரம் தெரியாம இருப்பாரு. அப்படியே எந்த நேரத்துல என்ன பண்றது ஏது தெரியாதுன்னு பிள்ளைக்கு முடியலன்னு சொல்லி கத்திட்டு கிடக்கும். வாராரு அவரு. அவருக்கு அவர் வேலை தான் முக்கியம் போல. என்ன செல்வி,
கத்திக்கிட்டே கிடக்க. ஐயோ என்னது இது? அடுத்த அங்க பிள்ளை என்னடா இப்படி வாந்தி எடுக்க? செல்வி பிள்ளைக்கு என்னாச்சு? டக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனுங்க. பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நேரமே இல்லை. வாங்க லவக்குன்னு தூக்குவோம். ஏன்னா வாந்தி எடுத்த மணியமா இருக்கான். வா வான்னு என்னத்தையும் கண்டதை சாப்பிட்டு தொலைச்சானா? ஹோட்டலுக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம். நீ பத்தியா நான் நினச்சபடி ஆயிட்டு. இப்போ பிள்ளைக்கு சேராமல் போயிட்டு உன்னை என்ன சொல்கிறதுன்னு தெரியல செல்வி. இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு என்னங்க தெரியும். ஏதோ பிள்ளைய கூட்டி போகிறோம், நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி கண்டது கிடையாது. அர்ஜுன் தம்பி தான் வாங்கி கொடுத்துச்சு. நல்ல ஆசைத்திர சாப்பிடட்டுன்னு. கடைசியில் அவனுக்கு சேர மட்டுக்கு போல. ஏங்க இப்போ திட்டிகிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க. வாங்க லவக்குன்னு தூக்குவோம். உடனே ஏதாவது ஒன்று சொல்லி என் வாயை அடிச்சிடுவா. சரி சரி தூக்கு. சரிம்மா, நான் தம்பி கூட ஆஸ்பத்திரிக்கு வரேன். சரிம்மா வா. ஜெஸ்டி நீயும் வரியா? சிச்சி நான் வரல. அதுக்கிட்ட போய் கேட்குறியே சீ சீயா. சொன்னா சொல்லிட்டு போறா. சரி ஜெயஸ்ரீ, உங்க அம்மா கிட்ட இது மாதிரி தம்பி ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போட்டோன்னு சொல்லு. சரிங்க பெரியம்மா. குட்டி தம்பி எந்திரா வாடா. எங்க வாங்க தூக்குங்க. தூக்கு தூக்கு. அவனை தூக்க முடியாதனால நான் வாரேன். இந்த கார் சாவியை எடுத்துட்டு வரேன். வேகமா வாங்க. சோ பிள்ளைக்கு என்ன ஒண்ணுதுன்னு தெரியலையே. அவனா முண்டிட்டே கிடக்கான். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைங்க. ஒன்னும் சரிபட்ட வாட்டிக்கு. குட்டி தம்பி அக்காவை பாடுறா. ஏன்டா அப்படியே பண்ணிட்டு இருக்கா? ஏன் பெரியம்மா கையை மேல தூக்கும் கீழே வைக்கமா இருக்கான்? பாருங்களே கண்ணு மூடிட்டே கிடக்கான் பெரியம்மா. பி அவனுக்கு உடம்பு சரியில்லைல்லம்மா. அதான் ஆளுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருப்பியான் போல. அதான் என்னென்னமோ பண்ணிட்டு கிடக்கான். பிள்ளைக்கு முடியலம்மா. பாவமா இருக்கு பெரியம்மா. நார்மலா விளையாட வர மாட்டேங்கிறான், பேச மாட்டேங்கிறான். என்னம்மா தொண என்ன சொல்லிட்டே இருப்பான்ல பெரியம்மா ஏதாவது ஒண்ணு. அது மாதிரிலாம் செய்ய மாட்டேங்கான் பெரியம்மா. அவனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது எப்படி பேசுவான். அந்த மாதிரி கண்ணை பொத்தவும் ஏதோ கையெல்லாம் வலிக்குதோ என்னமோ தெரியல. ஒரு மாதிரி பண்ணிட்டு கிடக்கான். ஆமா பெரியம்மா பாவமா. குட்டி தம்பி அக்காவா பாரு என்னடா செய்யுது உனக்கு? டேய் குட்டி தம்பி. சுபி இரு, கொஞ்ச நேரம் படுத்திருக்கட்டும். டாக்டர் வந்தது பார்த்துட்டு சொல்லுவார். சார் என் பிள்ளைக்கு பார்த்து என்னன்னு சொல்லுங்க சார். வாந்தியாக எடுத்துட்டு இருக்கான் சார். ஓ அப்படியா? சரி. காலையில சாப்பிட்டானா? இல்ல சார் எதுவுமே சாப்பிடல சார். காலையில அவன் இப்பதான் சார் தூங்கி எழுந்திருச்சு வெளியில வந்தியான். வந்ததுல இருந்து நிக்காம வாந்தி சார். அப்படியா? சரிம்மா. நைட் என்ன சாப்பிட்டான்? நைட்டு 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 வந்து சார். சொல்லு வாயை திறந்து. ஏன் வாயை மூடிட்டு நிக்க? சின்ன பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது சார். கண்டது கடையதை கொடுத்துட்டு இப்போ பிரச்சனையில் வந்து மாட்டிட்டு கிடக்கு சார். ஹோட்டலுக்கு போனாலாம். ஹோட்டலுக்கு மகளிர் தினம்ல, அதுக்காக ஹோட்டலுக்கு போனாவலாம். போயிட்டு அங்கே என்னென்ன இருக்கோ எது எது கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அதெல்லாம் தெரியாது சார். இவங்களுக்கு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பிள்ளைக்கு கொடுத்து தள்ளிடுறது. அவனுக்கு கடைசியில் முடியல வைக்கலன்னு வந்து நின்னும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பெரிய மனுஷன் நாமளாலே தாங்க முடியாது. சின்ன குழந்தைங்க எப்படி சார் தாங்குங்க? சொல்லுங்கள் சார் நீங்களே. இப்படி கொடுத்து பிள்ளைக்கு இப்போ உடம்பு சரியாமல் ஆயிட்டு. எல்லாரும் போய் சாப்பிடும்போது பிள்ளைய பார்த்துட்டா சார் இருக்குங்க. கேட்டு அழதான் செய்யுதுங்க. சரி அழுகுதுகளேன்னு சொல்லி நாமளும் வாங்கி கொடுக்குற மாதிரி தான் சார் இருக்கு. இவர் பேசுவார். இல்லைங்க, இருந்தாலும் நைட் டைமில் லேட் நைட் தூங்க போகும்போது தூங்கிடுங்க. குழந்தைங்க விளையாடாதுங்க. பகல் டைம்னா கூட விளையாடுங்க, ஓடியாடி செரிச்சிடும். நைட் டைமில் தூங்க போகும்போது இதெல்லாம் கொடுக்குறது தப்பு. ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லாம் அதுதான் சொல்ல வரேன். அதனால தான் பிள்ளைக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு. ஃபீவர் வேறு அதிகமாக இருக்குது. வாமிட்டிங் எடுத்ததுனால கொஞ்சம் ரொம்ப இதாக இல்லாமல் இருக்கான். அவனை பாருங்களே, அவனுக்கு ஏதோ பண்ணுது உடம்பு. அதனால தான் அப்படி இருக்கான். சரி ஓகே, இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ட்ரிப்ஸ் ஏற்றலாம். கொஞ்சம் ஆள் வீக்காக இருக்கான். பெட்டில் வச்சு பார்க்கலாம். சரியா? என்ன சார் சொல்றீங்க? பெட்ல வச்சா? பிள்ளை ரொம்ப அப்படி இருக்கியான்? செல்வி வாயை மூடிட்டு நில்லு. கோவம் வந்துச்சு என்ன செய்வேன்னு தெரியாது. அப்படி இருக்கானா பாரு. அப்புறம் எப்படி இருக்கான்னு பாரு நீயே. அவனோட நிலைமை சரியில்லை. கூப்பிட்றோம் என்னன்னு கூட கேட்க மாட்டேக்கான். ஏன்னா கூப்பிட்டு அப்பா அப்பான்னு ஓடி வருவான்ல. அவன் ஏன் எழுந்திருக்க மாட்டேங்கிறது? இதுலேயே ஒன்று தெரியாதா? தெரியாமலாம் இல்லை, தெரியுது தான். ஆனாலும் நான் அவனுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்து நிற்கும்னு நினச்சி கூட சரி ஓகே ஓகே. நீங்கள் 2 பேரும் எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? சரி ஓகே, நான் இன்ஜெக்ஷன் போட்டு விட்றேன். ட்ரிப் சேர்த்து சொல்கிறேன். நர்ஸ்கிட்ட எல்லாம் சரியாகிடும். ஒன்றும் பயப்படாதீங்க சார். ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லைல்ல சார். பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாதுல்ல, நல்லா சரியாகிடும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீங்கள் பயப்படாதீங்க, நல்லாவே சரியாகிரும். ஆமாம், நீங்கள் 2 சண்டை போட்டு ஒன்றும் ஆகாது. இதெல்லாம் எதிர்பாராமல் நடக்கிற விஷயம் தாங்க, விஷயங்கள் தானே. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன சார் பண்ண? பயமாக இருக்குது சார். இல்லை இப்போதைக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் பயப்படாதீங்க. இனிமேவாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே சார், இனிமேல் நாங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறோம். செல்வி உனக்கெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் அறிவே இருக்காது செல்வி. எவ்வளோ சொன்னாலும் நீலாம் புரியவே புரியாதா? பாரு எந்த அளவில் வந்து நிற்கிதுன்னு பாரு செல்வி. நான் என்னமோ வேணுக்குன்னு பண்ண மாதிரி இருக்கீங்க.
நான் சத்யா சோனி வசந்தி எல்லாம் ஒரு பக்கம் சாப்பிட்டோம். அர்ஜுன் தம்பி தான் சுபி ஜெயஸ்ரீ குழந்தைங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அந்த பக்கம் உட்கார வச்சு பார்த்துக்கிறிச்சு சாப்பிட வச்சுச்சு. சரி அதுக்கு தெரியாதது என்ன, நல்லா பார்த்து கவனித்து சாப்பிட வைக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டு இவனுக்கு செரிக்காமல் போகணும் எனக்கு என்ன தெரியும்? நினச்சி பாருங்க, நீங்களாக இருந்தாலும் அப்படிதான். வாய் மூடு, சத்தம் போடாத. போயிட்டு இல்லை என்னத்தை சாப்பிடுது வைக்குதுன்னு கவனிக்கணும். எனக்கு என்ன நமக்கு கிடச்சிச்சுடா சோறுன்னு சாப்பிட்டா. சுபி உங்கள் பெரிய பொண்ணுக்கு 2 பார்சலை வாங்கிட்டு வந்திருந்தா சந்தோஷமா இருந்திருப்பாரு. அவருக்கு ஒன்றும் வாங்கிட்டு வரலல்ல, அவர் இட்லி தானே சாப்பிட்டாரு, அதனால கடுப்பு வரும்டி. ஆமாம் ஆமாம், ஒன்று இதை ஒன்று சொல்லிடு. உன் மேலே குத்தங்குறை இல்லாமல் ஏதாவது ஒன்று பேசி வாயை அடைச்சிருவ. உன்கிட்ட சொன்னேன் பாரு நான் என்ன சொல்லணும். சே என்கிட்ட எதுக்கு சொல்றீங்க? சொல்லாதீங்க, போங்க வேலையை பார்த்து. பி தள்ளுமா, நான் அப்படி போயிட்டு உட்காடுறேன் கொஞ்சம். சரிங்க பெரியப்பா. பெரியம்மா ஏன் பெரியப்பா திட்டிகிட்டே இருக்கீங்க? பாவம் இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க அவ பண்ண வேலைக்கு? உங்கள் பெரியமாவும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது. உனக்கு புதன்னு கண்ணீர் ஊற்ற ஆரம்பிச்சிடும். சரி ஆத்தா, நான் ஒன்றும் சொல்லலை, போ. அவர் சொன்னா சொல்லட்டுண்டி, என்ன வேணுமோ பேசட்டும். இன்னைக்கு நேத்தா பேசுறாரு, வருஷம் பூரா பேசிட்டே தான் இருக்காரு. என்னை எவ்வளோ பேச முடியுமோ எவ்வளோ திட்ட முடியுமோ திட்டட்டும் சுபி, விடு, நான் ஒன்றும் கண்டுக்கிறல்ல. அவர் பேச தெரியாதா என்ன? எவ்வளோ வேணாலும் பேசிக்கிறட்டும். ஆமாம் ஆமாம், பேசிட்டா சும்மா விட்டுருவா என்ன.